ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அடமான நகையை மீட்டெடுக்கிறதுக்கான பரிகாரமும், நகையை எந்த ஹோரையில் அடமானம் வைத்தால் சீக்கிரம் மீட்டெடுக்கலாங்கிறத பற்றியும் பல விஷயங்களை இந்த பதிவுகளை பார்க்கலாம். புதுசாக நம்மளால் காசு கொடுத்து தங்கம் வாங்க முடியலனாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை அடமானத்தில் வச்சு மூழ்கடிக்காமல் இருக்கணும். அவசர தேவைக்கு நம்ம நகைகளை அடமானம் வச்சுட்டோம், அதை மீட்பதற்கான வழியை முதல்ல பார்க்கலாம். இப்போ நகையை நீங்கள் அடகு வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஓரையில் மட்டும் கண்டிப்பாக வைக்காதீங்க. சனி ஓரையில் நீங்கள் அடமானம் ஒரு பொருளை வச்சிட்டிங்கன்னா அதை நிச்சயமாக நீங்கள் திரும்ப மீட்கவே முடியாது. உங்கள் கையில் காசு பணம் வந்தாலும் அதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு வராது. நகையை மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஏற்படும். அதனால் எப்போ நகை அடமானம் வச்சாலும் சனி ஓரையில் அடமானம் வைக்காதீங்க. குரு ஓரை, சுக்கிர ஓரை, இதில் நீங்கள் அடமானம் வைக்கும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய நகைகளை திரும்ப மீட்டெடுக்கலாம். ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் வைக்க போகிறீங்க, அப்போல்லாம் போய் நான் ஓரை பார்த்துட்ருக்க முடியுமானா நிச்சயமாக நீங்கள் பார்த்து தாங்க ஆகணும். நீங்கள் குரு ஓரை, சுக்கிர ஓரையில் வைக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் சனி ஓரையில் மட்டும் நகையை அடமானம் வைக்கக்கூடாது. இப்போ ஓரை எல்லாமே காலண்டர் பின்னாடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பஞ்சாங்கத்தை தேடி போகணுங்கிறது கூட இல்லைங்க. நீங்கள் கேலண்டரை ஒன்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா கூட போதும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களோட நகை திரும்ப மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும். நகை அடமானத்தில் இருக்குது, மொத்தமாக பணத்தை கட்டி உங்களால் மீட்க முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நகைக்கான தொகையை செலுத்தி நீங்கள் மீட்டெடுக்கலாம். அதற்கான வாய்ப்பு இப்போ நிறையவே பேங்கில் இருக்குது. அதே போல் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் பணத்தை நீங்கள் திருப்பி கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமையில் குளிக்கை நேரம் வரும் பார்த்திங்களா, அந்த நேரத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் பணத்தை கட்டுங்க. அப்படி நீங்கள் கட்டும் பொழுது உங்களுடைய அடமான நகையை சீக்கிரம் மீட்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமை மதியம் 1:15 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைக்கு ஒரு சின்ன தொகையாவது நீங்கள் கட்டிக்கிட்டு வாங்க. சீக்கிரத்தில் அந்த நகையை மீட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பண வரவும் அதிகரிக்கும், கடன் சுமையும் குறையும். இது போல் எளிமையான இந்த ஹோரை ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய நிலை நல்ல உயரத்துக்கு போகும். நம்ம நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும். நம்ம நகையை அடமானம் வைக்கிறோம் அப்படின்னா நேரங்காலம் பார்த்து செய்யணும். அவசர தேவைக்கு வைக்கிறோம், அப்போ இதெல்லாம் பார்க்க முடியுமானா நிச்சயம் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம வைக்கக்கூடிய நகையை திரும்ப நம்ம மீட்கணும் அப்படின்னா இது போல் சில விஷயங்களை நம்ம பார்க்குறது நல்லது. தொடர்ந்து நகை அடகு போயிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கும் ஒரு காரணங்கள் இருக்குது. சில நேரத்தில் நகைக்கு திருஷ்டி ஏற்பட்டிருக்கும், அதனால் கூட நம்மக்கிட்ட நகை தங்காமல் அடகு போயிட்டே இருக்கும். அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நம்ம நகை போட்டுக்கிட்டு போகிறோம் பார்த்திங்களா வெளியில், அப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த நகையை உப்பு கலந்த தண்ணீரில் போட்டு கொஞ்சம் சுத்தப்படுத்தி பத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக நகை நம்மக்கிட்டேயே இருக்கும். அடகு நகையை மீட்கிறதுக்கு மிக மிக எளிய பரிகாரம் ஒன்று இருக்குது. இதை ஞாயிற்றுக்கிழமையில் தான் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை மாலை எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். உங்கள் வீட்டு நிலைவாசலில் 2 தீபம் ஏற்றணும். இந்த 2 தீபமும் நெய் போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. அதில் அந்த தீபம் எரியும் போது 2 சொட்டு ஒவ்வொரு விளக்குலேயும் விளக்கெண்ணெய் விடுங்க. இதே போல் 11 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து இந்த தீப பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா நகைகள் மேலே இருக்கக்கூடிய தோஷம், சொர்ண தோஷம், நகை நம்மக்கிட்ட சேராமல் போவதற்கான வேறு எந்த காரணமாக இருந்தாலும் அது உடனே நீங்கும். அதோட பூஜை அறையில் சிவன் பார்வதியோட கல்யாண கோல படம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு டெய்லியுமே ஒரு தீபம் ஏற்றிக்கிட்டு நீங்கள் அவங்கள்கிட்ட வணங்கிட்டு வாங்க. இது மாதிரி செய்யும் பொழுது அடகு நகைகள் திரும்ப வரதோட புதிய நகைகள் வாங்கக்கூடிய யோகமும் நமக்கு கிடைக்கும். இந்த சில விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயமாக அடமானத்தில் உள்ள நகையையும் நீங்கள் மீட்கலாம். திரும்ப நகை அடகுக்கு போகாமலும் இருக்கும். அப்படி ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் நகை அடகு வச்சாலும் இந்த சில ஹோரைகளை தவிர்த்துட்டு நீங்கள் கரெக்டாக அந்த ஹோரை அடகு வைக்கக்கூடிய ஹோரையில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வெகு விரைவிலேயே உங்களுடைய நகையை உங்கள் கைக்கு வரும், திரும்ப போகாது அடமானத்துக்கு. இதெல்லாம் சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நகைகள் உங்ககிட்டே இருக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருள் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.